ஹே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே தாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. மிக முக்கியமாக நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸை பார்க்குறோம். ஆஸ் பர் என்எஸ்சி சைட் நமக்கு 23,971 வந்து ப்ரீ மார்க்கெட்டில் வந்து க்ளோஸ் ஆகுது. 9:15 ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 9:08 இந்த இடத்துல ஸோ அன்னையோட டேட்டு ப்ளஸ் 9:08, 9:09 ஒரு 9:10 அந்த டைமுக்கு நம்ம வந்து மார்னிங் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ அந்த டைம் படி ஒரு ப்ரைஸ் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இன்றைக்கி கொடுத்த ப்ரைஸ் என்ன அப்படின்னா 23,971. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே இருக்க ஒரு ரவுண்ட் ஃபிகர் ஸ்ட்ரைக்ஸ், ஹையரில் இருக்க ஒரு ரவுண்ட் ஃபிகர் ஸ்ட்ரைக்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போது லோவர் ஸ்ட்ரைக் அப்படின்னா 23,900 காலும், ஹையர் ஸ்ட்ரைக் அப்படின்னா 24,000 புட்டும் எடுத்து ஸோ கம்பேர் பண்ணி தான் வந்து என்ட்ரி எக்ஸிட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா 2 சார்ட் எடுத்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணியாச்சு. ஸோ இதில் நமக்கு ரொம்ப கிளியராக ஆஸ் பர் ஃபஸ்ட் பார் அனாலிசிஸ். ஸோ ஃபஸ்ட் பார் அனாலிசிஸ்னால் ஃபஸ்ட்டு பார் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னாவே ஸோ அதில் ஹியூஜான ஸ்டாப் லாஸஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டான் அப்படின்றது அர்த்தம். கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் வந்து ஒரே ஒரு M5 மீன்ஸ் 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமில் இருக்க ஒரே ஒரு பார் 9:15 9:20 இருக்க ஒரு பார் நமக்கு வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 2 பக்கம் ஃப்ளக்சுவேட் பண்ணியிருக்கான் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்படின்னாவே நமக்கு அந்த இடத்துல அன்றைக்கி சைட்வேஸுக்கு போகிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை ஆஸ் பர் மை அனாலிசிஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பொறுமையாக இருந்து என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணோம். ஸோ ஆப்போசிட்டில் செக் பண்ணுறோம். ஆப்போசிட் ஸ்ட்ரைக் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 35 பாயிண்ட் அப்படின்றது நம்ம கரைகிறோம். ஓகேங்களா? ஸோ 35 பாயிண்ட்ஸ் ஒரே ஒரு சிங்கிள் பாரில் கரைச்சிட்டான். ஸோ அப்போது நம்ம எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக 2 பேருமே அவனோட பிஇபி அண்ட் பர்ஃபார்மர் லைன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ அவனோட அட்வான்ஸ் லெவல்ஸ்க்கு லூஸ் பண்ணி தான் நிற்கிறான். ஸோ வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எக்ஸிட் வந்து போகணும். ஸோ என்ன ப்ரோ லைவில் கைட் பண்ணிங்களா அவங்களோட கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்குன்னா ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ போத் பிலோ த பர்ஃபார்மர் ஸோ வெயிட் அண்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு 9:17 சொல்லியாச்சு. ஸோ த கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்தாச்சு அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரொம்ப கிளியராக 4வது பாரில் கரெக்டாக 9:31 37.70 வந்து என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ 20 பாயிண்ட் அப்படின்றது எஸ்எல் வந்து வச்சாச்சு. என்ன நடந்துச்சு இந்த இடத்துல எந்த என்ட்ரி ஸோ ஆக்சுவலி இந்த விக்கில். ஓகேங்களா? ஸோ 20 பாயிண்ட் அப்படின்றது எஸ்எல் வந்து வச்சோம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக 20 பாயிண்ட் அப்படின்றது எஸ்எல் வச்சோம். ஸோ எங்களுக்கு கரெக்டாக வந்து 10 மணிக்கு அவனோட 25 பாயிண்ட்ஸ் தான் டார்கெட் வச்சுது. எங்கே ப்ரோனா ஸோ அவனோட பிஇபி தான் டார்கெட் வச்சுது. ஸோ டார்கெட்டை கத்தி மாதிரி அடிச்சிட்டான். 25 பாயிண்ட் தான் கொடுத்தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து லோவரில் எடுத்திருந்தால் 30 பாயிண்ட்ஸ் வரும். ஆனால் நாங்கள் எடுத்தது இந்த விக்கிலேயே எடுத்தோம். ஸோ எங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்தான். ஸோ அந்த 25 பாயிண்ட்ஸ் அப்டேட் வந்து ஸோ 25 பாயிண்ட்ஸ் வந்து ஹிட் பண்ணியாச்சு அப்படின்ற அப்டேட் வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ லைக் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா 10:36 ஆக்சுவலி நான் வந்து டிலேவை தான் அந்த போஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். பட் 25 பாயிண்ட்ஸ் சொன்ன டிபி வந்து ஹிட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆஸ் பர் என்எஃப்எஸ் கான்செப்ட் நமக்கு ரொம்ப கிளியராக எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தோம் அரௌண்ட் வந்து 20 ரூபீஸில். ஓகேங்களா? ஸோ 20 ரூபீஸ்லேருந்து இட் வெண்ட் அப் டு 54 ரூபீஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு ஆர்ஓஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணிக்கிறான்னு. ஸோ இதில் இந்த லைனையும் பாருங்கள். இந்த லைனில் ஏன் இந்த மாதிரி பர்டிகுலராக ரிஜெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்றது முக்கியம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஆஸ் பர் ஸ்பாட் சார்ட் ஓகேங்களா
ஆஸ் பர் ஸ்பாட் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹோல் மூவ் மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாருக்குள்ளே தான் முடித்தான். ஃபஸ்ட்டு ஒரு M5 பாரையை ஹையும் உடையில தென் லோவும் உடையில அப்படி தான் முடித்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி முடியும் போது மொத்தமே 83 பாயிண்ட் தான் ஹை லோ மேக்ஸிமம். ஓகேங்களா? விற்க போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல 0 என்ட்ரி வந்து நாங்கள் அட்டன் பண்ணோம். என்ன ப்ரோ எதில் எடுத்தீங்க? 24,000 தான் எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து 20 ரூபீஸில் எடுத்து 55 வரைக்கும் ரைஸ் ஆனால் கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்ஸ் ROI நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் பர்டிகுலராக இந்த ப்ரைஸில் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு ஓனாக என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணணும். ஸோ சைட்வேஸ் அப்படின்னா இன்றைக்கி வெளியே நிற்கணும். ஸோ சைட்வேஸ் அப்படின்னாலும் நான் ஒரு ஸ்கேல் பண்ண போகிறேன்னா எந்த பக்கம் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு ஓனாக ட்ரேட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் ரெக்கார்டட் வீடியோஸும் ப்ளஸ் 1-to-1 லைவ் செஷன்ஸும் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது வேணும் அப்படின்றவங்க நம்மளோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ 9443504974 அப்படின்ற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் வந்து பண்ணி நீங்கள் வந்து கொரீஸ் வந்து கேட்டுக்கலாம். ஸோ 1-to-1 செஷன் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் லைன் அப்படின்றது பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அதை நம்மளோட டூல் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுத்துரும். ஸோ அவனோட பிரேக் ஈவன் என்ன அப்படின்ட்டு தான் 83.3 அப்படின்றது அவனோட பிரேக் ஈவன். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணியிருக்கு 49.85ல் ஒரு பஞ்ச் அடிச்சு அங்கே வந்து 3 படிச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு ஆஸ் பர் NFS கான்செப்ட் நமக்கு 24,000ல் புட் ஆப்ஷனில் என்ட்ரி கரெக்டாக வந்து நமக்கு 20 ரூபீஸில் இட் ரைஸ்டு அப் டு 36 பாயிண்ட்ஸ். ஸோ ரீசன் ஒரே ஒரு 2 கான்செப்ட் மட்டும்தான் அல்டிமேட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்ல ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் என்ட்ரி தென் இந்த இடத்துல வந்து நமக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தான் இன் NFS கான்செப்ட். ரொம்ப கிளியரான என்ட்ரி எக்ஸிட் வந்து கொடுத்தான். ஸோ கற்றுக்கிட்டு ஓனாக ட்ரைட்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஸோ தாராளமாக நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் வந்து பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.